பிரபாஸ் கதமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தீவிர மக்கள் பணிக்கு திரும்பவே கவர்னர் பதவியை ராஜினாமா செய்தேன் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். 22ஆம் தேதி விண்ணில் பாய்கிறது அக்னிபான் ராக்கெட். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 2 ஏவுதளங்கள் மூலம் BSLV, GSLV மற்றும் SSLV ரக ராக்கெட்டுகள் விண்ணில் ஏவப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஈரோடு, சேலம், கரூர், பரமத்தி ஆகிய 3 இடங்களில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளது. பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பை அடுத்து பிரதமர் மோடி முதல் முறையாக நேற்று தமிழகத்திற்கு வருகை தந்துள்ளார். இந்த நிலையில் கோவையில் நடந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா ராயகிரி அருகே காதலி பேசாததால் காதலன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோத்தகிரி சுற்று வட்டார பகுதிகளில் படுகர் இன மக்களின் உப்பு ஹட்டுவ பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வேல்ஸ் நாட்டில் 3 வயது சிறுமி பிஹா என்ற நோயால் பாதிக்கப்பட்டு பஞ்சு, கண்ணாடி துகள்கள், மரத்துண்டுகள் போன்றவற்றை உண்ணும் தகவல் வெளியாகி அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. மல்யுத்தத்திற்கான தற்காலிக குழுவை கலைப்பதாக இந்திய ஒலிம்பிக் சங்கம் அறிவித்துள்ளது. மல்யுத்த கூட்டமைப்பின் நிர்வாக அமைப்பை ஒன்றிய அரசு கடந்த டிசம்பரில் இடைநீக்கம் செய்திருந்தது. இடைநீக்கத்தை அடுத்து இந்த மல்யுத்த சங்க செயல்பாடுகளை கண்காணிக்க தற்காலிக குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் பெட்ரோல் ஊற்றி குதித்த யூடியூபர் வியூஸ்க்காக அபாய செயலை செய்த இளைஞர்கள் இறுதியில் நேர்ந்த சோகம். கன்னியாகுமரி மாவட்டம் பழமை வாய்ந்த பள்ளியாடி பழைய பள்ளி மும்முத திருத்தலத்தில் இன்று மத நல்லிணக்க சமபந்தி விருந்து நடைபெற்றது. சிவா மனசுல சக்தியை தொடர்ந்து இயக்குனர் M. ராஜேஷின் பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படமும் ரீரிலீஸ் ஆகிறது. இன்ஃபோசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி தன் பேரனுக்கு 240 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை பரிசாக வழங்கி அவரை இந்தியாவின் இளைய கோடீஸ்வரராக மாற்றியுள்ளார். முன்னாள் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்த போதும் அவரை மீண்டும் அமைச்சராக்க ஆளுநர் மறுத்துள்ளார். இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 100 விழுக்காடு பாதுகாப்பானவை என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் உறுதிபட தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழகத்துடன் ஒட்டியுள்ள ஆந்திர, கர்நாடகா மாநிலங்களின் எல்லைப்பகுதியில் தமிழக காவல்துறையினர் தீவிர சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். குஜராத்தில் முகேஷ் அம்பானி இல்ல திருமண விழாவில் கார் கண்ணாடியை உடைத்து ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்களை திருடியதாக திருச்சி ராம்ஜி நகரை சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரஷ்ய அதிபராக மீண்டும் தேர்வாகியுள்ள புதினுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பெங்களூரில் 75 சமையல் கலைஞர்கள் ஒன்றிணைந்து 123 அடி நீளமுடைய தோசையை உருவாக்கி கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர். பெண்கள் அங்கீகாரம் பெறுவதற்கு ஆண்களை விட 50 விழுக்காடு கூடுதலாக உழைக்க வேண்டியிருப்பதாக நடிகர் சூர்யா வருத்தம் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அகரம் அறக்கட்டளை சார்பில் பெண்களுக்கான 2 நாள் சர்வதேச கருத்தரங்கை நடிகர் சூர்யா தொடங்கி வைத்தார். அப்போது நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் தன்னை சுற்றி சக்தி வாய்ந்த பெண்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் சட்டவிரோதமாக முதலை ஒன்றை செல்ல பிராணியாக வளர்த்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 11 அடி நீளமும் 340 கிலோ எடையும் கொண்ட அம்முதலையை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காவல்துறையினர் பிடித்து சென்றனர். மாஸ் என்ட்ரி கொடுத்து அணியுடன் இணைந்த ரோஹித், விராட் கோலி வீடியோ வைரலாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 3 இடங்களில் 100 டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளது. ஈரோடு, சேலத்தில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதால் மக்கள் தவித்து போயினர். கரூர், பரமத்தியில் 100 டிகிரி வெயில் பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.